உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இனி வரும் காலங்களில் என்னுடைய சமூக வலைதளத்தினூடாக பல்வேறு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் தருவதற்கு நான் காத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஐக்கிய அமீரகத்தினுடைய அபுதாபி நகரில் நேற்றைய தினம் 2026 ஆண்டிற்கான மினி ஐபிஎல் ஏலம் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. மொத்தமாக 1300 வீரர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருந்தார்கள். திறமைகளின் அடிப்படையில் 350 வீரர்கள் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டு பின் 77 இடங்களுக்கு தேவையான வீரர்களை 10 அணிகள் தங்களுக்கு இடையில் ஏலத்தின் அடிப்படையில் போட்டியின் அடிப்படையிலே பெற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்தமாக 215.45 இந்திய கோடி ரூபாயில் நேற்றைய தினம் செலவு செய்யப்பட்டு வீரர்கள் அதிக தொகைகள் ஏலம் எடுக்கப்பட்டார்கள். நான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 3 வீரர்கள், ஒருவர் கேமரான் கிரீன், இன்னொருவர் வெங்கடேஷ் ஐயர், மூன்றாவது இலங்கையினுடைய மதிஷ பத்திரன். இந்த 3 வீரர்களையும் நான் எதிர்பார்த்ததை போல அவர்கள் நேற்றைய தினம் ஏலத்தில் அதிக தொகைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு வீரர் ஆஸ்திரேலிய அணியினுடைய சகலதுறை வீரர் 26 வயது நிரம்பிய கேமரான் கிரீன் 25.20 இந்திய கோடி ரூபாய்க்கு நேற்றைய தினம் அவர் பெற்றுக்கொள்ளப்பட்டார் கொல்கத்தா அணியினரால். இது கொல்கத்தா அணிக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். காரணம், அவர் தொடர்ந்து பல அணிகளுக்கு ஐபிஎல் அணியிலே விளையாடி இருக்கிறார். முதலாவதாக மும்பை இந்தியன்ஸ், இரண்டாவதாக ஆர்சிபி, இப்பொழுது மீண்டும் கொல்கத்தா அணிக்காக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். வரலாற்றில் ஒரு வெளிநாட்டு வீரர் ஒருவர் அதிக வேலைத்தொகை சென்ற முதல் சந்தர்ப்பமாக இது மாறியிருக்கிறது. ஏலத்தின் அடிப்படையில் 2வது மிகப்பெரிய ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீரர் இலங்கை அணியினுடைய மதிஷ பத்திரன் 18 கோடி ரூபாய்க்கும், 3வதாக எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், 3வது மிகப்பெரிய ஏலத்தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர் 14.20 கோடிக்கு 2 இந்திய அன்கேப் பிளேயர்களை சென்னை அணி பெற்றிருக்கிறது. ஒருவர் பிரசாந்த் வீர், இன்னொருவர் கார்த்திக் சர்மா. 14.20 கோடிகள், ஒருவருக்கு 20 வயது, இன்னொருவருக்கு 19 வயது. இந்த 2 வீரர்களையும் நேற்றைய தினம் சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கிறது. காரணம், இந்த போட்டிகளுக்கு தேவையான எதிர்கால சிஎஸ்கே அணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் இப்போது சிஎஸ்கே இறங்கியிருப்பதன் காரணமாக புதியவர்களை இப்போது அணியில் இணைத்து கொண்டு பயணிக்க காத்திருக்கிறது. 3வது லிவிங்ஸ்டன், இங்கிலாந்தினுடைய T20 அணி வீரர் 13 கோடி ரூபாய்க்கு சென்றிருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக முஸ்தபிக் ரஹ்மான் 9.20, ஜாஷ் இங்கிலீஷ் 8.60, ரவி பிஷ்னாய் இந்தியனுடைய சுழற்பந்து வீச்சாளர் அவர் 7.20 கோடிக்கும், ஜேசன் ஆல்டர் 7 கோடி இருக்கும். நான் சொன்னதை போல் வெங்கடேஷ் ஐயரும் 7 கோடிக்கு சென்றிருக்கார். அவருக்கு அவ்வளோ தூரம் சென்றிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நேற்றைய தினம் அவர் 7 கோடி ரூபாய்க்கு தான் சென்றிருந்தார். எனவே இப்படி அடிப்படையிலே நேற்று ஏல விற்பனைகள் முடிந்த அடிப்படையில் இப்போது தங்களுடைய வீரர்களை அணிகளையும் கட்டமைப்பதற்காக இப்பொழுது தயாராக வேண்டும் கொள்ளும் ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய அணி விவரங்களை நேற்று தினம் அறிவித்திருக்கிறது. மேலதிகமான விஷயங்களை நான் உடனுக்குடன் நாளை தினத்திலிருந்து உங்களுக்கு தர இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐபிஎல்லுக்காக. மொத்தமாக 7 வீரர்கள். அதனை மகேஷ் தீக்ஷ்ணை தவிர்த்து மொத்தமாக 6 வீரர்கள். வனிந்து அசரங்க, பத்தும் நிசங்க, துஷ்மந்த சமீர, இஷான் மாலிங்க, நுவான் துஷார மற்றும் கமிந்து மெண்டிஸ் போன்ற வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட மதிஷ பத்திரனை தவிர்த்து 2வது அதிகூடிய இலங்கையினுடைய வீரராக மாறியிருக்கிறார் கத்தும் நிசங்க. அவர் டெல்லி அணிக்காக 4 கோடி ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். 3வதாக வனிந்து அசரங்க சிறப்பாக ஐபிஎல்லில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர். அவரும் அண்மை காலமாக சிறப்பு ஃபார்மிலே இருக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய இலங்கையினுடைய சுழற்பந்து வீச்சாளர் மகேஷ் தீக்ஷண இந்த ஐபிஎல் எந்த ஒரு அணிக்கும் வாங்கப்படவில்லை என்பது கவலையான விஷயமாக இருக்கிறது. அவருடைய அண்மை காலமான ஃபோம், அதன் அடிப்படையில் அவர் அணியிலிருந்து ஏதோ ஒரு அணியிலிருந்து கலட்டி விடப்பட்டாலும் ராஜஸ்தான் அணியில் முன்னதாக விளையாடியிருந்தார். அவர் கலட்டி விடப்பட்ட பின் அவர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் இந்த ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. இன்னொருவர் குசல் மெண்டிஸ் மற்றும் குசல் பெரேரா, இவர்கள் போன்றோர் ஜாம்பவான் பிள்ளைகளெல்லாம் சர்வதேச போட்டியில் விளையாடி கொண்டிருக்கும் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், ஆப்கானுடைய எந்த ஒரு கிரிக்கெட் வீரரையும் இம்முறை ஐபிஎல் ஏலத்திலே எடுக்கப்படவில்லை. காரணம் என்னவென்று தெரியாது. அவருடைய அண்மை காலமான இந்த T20 ஃபார்மேட்டுக்கு ஏற்றாற் போல் அவர் விளையாடவில்லை அல்லது திறமைகளை வெளிக்காட்டவில்லை என்பது தெரியவில்லை. இப்படி இருக்கும் சூழலில் ஆப்கானியுடைய வீரர்கள் தெரிவு செய்யப்படவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும், எதிர்வரும் காலங்களில் மீளாய்வுக்காக சில பிளேயர்களை மீண்டும் உபாதைகளுக்காகின்ற போது மீண்டும் ஒவ்வொரு வீரர்களுக்கு தேவையான இடங்களுக்கு ஒரு ஆப்கான் பிளேயர்களை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் உங்களுக்காக விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து வழங்குவதற்கு காத்திருக்கிறேன். நாளை தினம் புதிய ஒரு விளையாட்டு தகவல்கள் வரும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஷியான் என்றும்.